அண்மை செய்தி 12 பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை தேவைகளுக்கு நிதி இல்லாத அளவிற்கு பல்கலைக்கழகங்களை திமுக அரசு பாழ்படுத்தியுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அடிப்படை தேவைகளுக்கே நிதி இல்லாத அளவிற்கு பல்கலைக்கழகங்களை திமுக அரசு பாழ்படுத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடிப்படை தேவைகளுக்கே நிதி இல்லாத அளவிற்கு பல்கலைக்கழகங்களை திமுக அரசு பாழ்படுத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தரப்பில் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன? விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் அரசு நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களில் 13 12 பல்கலைக்கழகங்களுக்கு நிதி பற்றாக்குறையால் செயல்பட்டு வருகிறது என்று செய்திகள் வெளியாகி இருந்தன. இதற்குத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாட்டில் அரசு நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களில் 13 12 பல்கலைக்கழகங்களுக்கு நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊழியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான ஊதியம், கட்டுமான பராமரிப்பு என அடிப்படை தேவைகளுக்கே நிதி இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்கள் பாழ்படுத்தியுள்ள திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளுநரை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் திமுக அரசு நடத்தும் விளம்பர அரசியல் நாடகத்தால் துணைவேந்தர்களை நியமிக்காமலும் நிதி நிர்வாகம் செய்வதறிவு மாணவர்கள் எதிர்காலத்தோடு விளையாடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக அரசு நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களின் நிதிநிலை குறித்து ஆராய்ந்து உரிய நிதி ஒதுக்கி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.